Hi friends, welcome to Gayatri Karthik channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளா வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க கடகடன் பண்ணிரலாம். இந்த ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 1 hour ஊற வச்ச கடலை பருப்பு வந்து சேர்த்திருக்கேன். அது கூடயே வந்து 4 பல்லு பூண்டு சேர்த்திருக்கேன். 1 tablespoon சோம்பு சேர்த்திருக்கேன். இப்போ இது மூணுத்தையும் நல்லா வந்து கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம இப்ப அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இது நான் வந்து வேற ஒரு கிண்ணத்துல மாத்திக்கிறேன். அரைச்சு எடுத்த பருப்பை நான் வேற கிண்ணத்துல மாத்திக்கிட்டேன். இப்போ அது கூடயே வந்து கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், கடைசியா வந்து இந்த டிஷ்ஷோட ஹீரோ வாழைப்பூ. வாழைப்பூவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வாழைப்பூ வடைன்றதுனால ஆனியன் வந்து நிறைய போடாமல் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி வாழைப்பூவும் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. போட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கூட சேர்த்தாச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பிடிச்சா அப்படியே நிற்கிது பாருங்கள். அந்த மாதிரி வந்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு வேலை. எண்ணெய் வச்சாச்சு. நான் வந்து வடைக்கு வந்து சின்ன சின்னதாக தட்டி வச்சுக்கிட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தனியாக தட்டில் தட்டி வச்சுட்டேன். நீங்கள் அப்பப்பயே தட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் தட்டி வச்சுருக்க வடையை ஒன்று ஒன்றா வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரித்து எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமேட்டு எண்ணெயிலேருந்து நம்ம வடையை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பூ வடை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தட்டி வச்சுருக்க எல்லா வடையும் வந்து போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வடை பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். சூப்பராக சிம்பிளாக நம்ம வந்து வாழைப்பூ வடையை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.